அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் 988 பேர் கேட்டுக்கொண்டு அவரும் சார்பிலும் வருக வருகின்ற வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ். மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். முதல் தடவையாக இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே சங்கம வானொலியிலே எமது நாடு இலங்கையிலிருந்து குரல் கொடுக்க இருக்கிறீர்கள். உண்மையிலே இலங்கையிலிருந்து ஊழியக்காரன் பேசும்போது உண்மையிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். காரணம், எங்களுக்கு இலங்கையிலிருந்து செய்தி வருகின்றது சந்தோஷம். இப்பொழுது உங்களோட ஒப்புக்கொடுக்கிறேன் பாசம். உங்களுக்கு 30 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறேன். நீங்க பாடலாம், செய்தி கொடுக்கலாம், எல்லாம் 30 நிமிடத்துக்குள். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் பாசம். நீங்க வழி நடத்துங்க. நன்றி நன்றி. நல்லது. நாம் இந்த நாளிலும் கூட ஆண்டோடைய சமூகத்திலே நாம் ஒரு ஆராதனையோடு கூட ஆண்டோடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்கிற பாடலை பாடி நாம தொடர்ந்து ஆண்டோட வார்த்தையை கேட்க கடந்து செல்ல போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சேம் கம்ப்யூட்டர்ல இருந்து மியூசிக் வராது பாஸ்டர். நீங்கள் பாடுங்கள் என்றால் சேம் கம்ப்யூட்டர்ல இருந்து மியூசிக் வெளியில வராது. பாஸ்டர் நீங்க தனிமையா படிங்க. இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை. சங்கமம் நிகழ்ச்சி வழியாக நாங்க உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய பெயர் பாஸ்டர் சாமுவேல் ராஜா, ரூஹா பிரேயர் சர்ச், பெட்டிகுலோ, ஸ்ரீலங்காவிலிருந்து உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14, 15 வசனங்களிலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் பேசின மிக உன்னதமான ஒரு வேத பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். மலை பிரசங்கம் என்றால் எல்லாராலும் விரும்பி வாசிக்கப்படுகிற ஒரு பிரசங்க பகுதிதான் மலை பிரசங்கமாகும். ஆகவே இந்த பகுதியிலே நாம் யார், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நிலைமை என்ன என்பதை மிக தெளிவாக துல்லியமாக ஆண்டவர் பேசிய சில குறிப்புகளை நாம் அந்த அதிகாரங்களிலே, அந்த மலை பிரசங்கத்திலே பார்க்க முடியும். இதுல இருந்து நான் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தந்து பின்பு நாம ஒரு காரியத்தை தான் நாம தியானிக்க போகிறோம். நேரம் முக்கியமா இருக்கிறதுனால பாருங்க, இந்த மலை பிரசங்கத்துல நம்முடைய நிலைமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது பாருங்க, 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். 2வது சொல்லுகிறார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். 3வது சொல்லுகிறார், மலை மேல இருக்கிற பட்டணமா இருக்கிறீர்கள். ஆகவே இந்த காரியங்களிலிருந்து நாம ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க, இந்த 15வது வசனத்துல இப்படி நாம வாசிக்கிறோம்: விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நான் இந்த வேத பகுதியை தியானிக்கும் பொழுது ஒரு 4 வகையான விளக்குகளை நான் இதுல கண்டுகொண்டேன். அதை தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் வாசிச்ச வேத பகுதி தான், ஆனா இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாய் நாம் இந்த வேத பகுதியை தியானிக்க போகிறோம். 4 வகையான விளக்குகள். முதலாவது விளக்கு நீங்க பாருங்க, கொளுத்தப்பட வேண்டிய விளக்கு, முதலாவது விளக்கு. 2வது மரக்காலால் மூடப்படாத விளக்கு, 2வது விளக்கு. 3வது விளக்கு விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுகிற விளக்கு, 3வது விளக்கு. 4வது விளக்கு நீங்க பாத்தீங்கன்னா யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. 4 வகையான விளக்குகளை நாம மத்தேயு 5:15 இருந்து நம்ம பார்க்கிறோம். நான் முதலாவது கவனிப்போம் பாருங்க, கொளுத்தப்பட வேண்டிய விளக்கு. இன்றைக்கு நிறைய நேரங்களில இந்த பூமியில நீங்க மனுஷர்களை கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இருண்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வியாதிகள் ஒரு மனுஷனை ஒரு இருண்ட பகுதிக்கு இழுத்து கொண்டு போகிறது. ஒரு தரித்திரம் ஒரு மனுஷனை ஒரு இருண்ட பகுதிக்கு இழுத்து கொண்டு போகிறது. பாவம் ஒரு மனுஷனை ஒரு இருண்ட பகுதிக்கு இழுத்து கொண்டு போகிறது. பொல்லாத இச்சைகள், சாத்தானுடைய தந்திரமான காரியங்கள் மனிதர்களை ஒரு இருண்ட பகுதிக்குள்ளாக இழுத்து கொண்டு போகிறது. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, இருளின் அதிகாரத்துல இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி. ஆகவே இந்த பகுதியில நாம வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல எல்லாம் இருண்ட வாழ்க்கை வாழுகிற அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விளக்கை எழுப்ப விரும்புகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இருண்ட வாழ்க்கையில இருக்கிற, பாவத்துல இருண்ட வாழ்க்கையில அமர்ந்திருக்கிறீர்களா, உங்களோட வாழ்க்கையில என் ஆண்டவர் இயேசு ஒரு விளக்கை கொளுத்த விரும்புகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும், எந்த சூழ்நிலையில நீங்க அமர்ந்திருந்தாலும் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க என் ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் ஆயத்தமா இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்க வாழ்க்கையில இந்த நாள் ஒரு நற்செய்தியினால், இந்த நாள் ஒரு விடுதலையினால், இந்த நாள் ஆண்டவருடைய வெளிச்சத்தை அனுபவிக்கிற ஒரு நாள். என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அந்த வெளிச்சத்தை கொளுத்துகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தின் வெளிச்சம். இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை
ஆண்டவர் ஏற்ற விரும்புகிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை ஏற்ற விரும்புகிறார். நான் இதுல 2 பகுதியாக பார்க்கிறேன். ஆண்டவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள ஓடுகிறோம். ஆனாலும் நம்மட வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில நம்மளை ஒரு இருண்ட பகுதிக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம பார்க்க முடியும். வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 45:27. அங்கு யாக்கோபுடைய ஆவி உயிர்ப்பித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது யோசேப்பு மரித்து போனான், யோசேப்பை ஒரு மிருகம் அடித்து சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் வந்து பொய்யான ஒரு செய்தியை அந்த யாக்கோபுக்கு சொன்ன பொழுது யாக்கோபு மனதளவுல அவன் உடைந்து போனான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் சூழ்ந்தது போல அவன் உணர ஆரம்பித்தான். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் மறுபடியும் யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? அந்த யோசேப்பு உயிரோட இருக்கிறான் என்கிற செய்தி கேட்ட மாத்திரத்துல மறுபடியும் அவனுடைய விளக்கு எரிய ஆரம்பிக்கிறது. அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான், பலப்பட ஆரம்பிக்கிறான், மறுபடியும் உற்சாகமாக எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறான். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நிறைய நேரங்களில் நம்மட வாழ்க்கையில துர்ச்செய்திகள், பயமுறுத்துகிற செய்திகள், சவால் நிறைந்த செய்திகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்திகள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு இருண்ட பகுதிக்கு இழுத்து கொண்டு போக ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் ஒரு நற்செய்தி அந்த மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. ஒரு நற்செய்தி அவனை தைரியப்படுத்துகிறது. ஒரு நற்செய்தி அவனை மறுபடி இயங்க வைக்கிறது. ஒரு நற்செய்தி அவனை தூக்கிவிட ஆரம்பிக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க கேட்கும் பொழுது அது உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பித்து விடும். பாருங்க, நல்ல செய்தி நாம எங்க கேட்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவோ சமூகத்துல உலாவி வருகிறோம், வேலைகளுக்கு போகிறோம், சந்தைக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், பேங்குக்கு போகிறோம். எல்லா இடங்களிலும் நீங்க ரேடியோவை திறந்தா, டிவியை திறந்தா, எல்லா இடங்களிலும் துர்ச்செய்தியையும் மிக மோசமான செய்திகளையுமே நம்ம கேட்கிறோம். நல்ல செய்தியை தேவனுடைய சமூகத்துல தான் நம்ம கேட்க முடியும். அதுதான் எபிரேய ஆக்கியோன் சொல்லும் போது சொல்கிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்துல, சபை கூடுதலை விட்டுடாதீங்க, ஏன்னா அங்கதான் நல்ல செய்தி கிடைக்கும், அங்கதான் உங்களை உயிர்ப்பிக்கிற செய்தி கிடைக்கும், அங்கதான் உங்களை ஆறுதல் படுத்துகிற செய்தி கிடைக்கும், அங்கதான் உங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற செய்தி கிடைக்கும், அங்கதான் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குற செய்தி கேட்கும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கவனிப்போம். 2வது விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லுறேன், மிக வேகமா, நமக்கு டைம் இல்ல, மிக வேகமா. மரக்காலால மூடப்படாத விளக்கு. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, மரக்காலால் மூடப்படாத விளக்கு. நம்ம எல்லாருக்குள்ளும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு வெளிச்சம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது, வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சில வேளை கொஞ்சம் வெளிச்சமா இருக்கலாம். ஏதோ ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார், அதை மூடிடாத. எதால மூடக்கூடாதாம்? மரக்காலால மூடிவிடக் கூடாது. அப்படின்னா என்ன? மரக்கால் என்றால் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய காலத்துல நாம தானியங்களை அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரத்துக்கு தான் சொல்லுகிறது மரக்காலன். உலர்ந்து போயிருக்கிற தானியங்களை அளக்கிறதுக்கு அந்த காலத்துல மரத்தால செய்யப்பட்ட நம்மட இலங்கை தமிழ்ல சொல்லுவாங்க சுண்டு, அதான் அரிசி சுண்டு, மா சுண்டு, அவ்வளவு சின்ன சின்ன சுண்டுகள், ஒவ்வொரு கிலோவுக்கு ஒரு சுண்டு வச்சிருப்பாங்க. அது போல அந்த மரக்கால்கள் வைத்திருந்தாங்க. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மரக்காலால வெளிச்சத்தை மூடிடாதீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம எந்த அளவுனால அளக்குறோமோ அந்த அளவுனால நமக்கு அளக்கப்படும். எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை பாருங்க. 7வது அதிகாரத்துல இந்த மரக்காலை குறித்து நான் கொஞ்சம் பார்க்கும் பொழுது இப்படி பார்க்கிறேன். நான் என்ன மரக்காலுக்கு நான் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய விளக்கம் என்றால், நல்ல கவனிங்க. 7வது அதிகாரம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். கீழே 2வது வசனம் சொல்கிற, எந்த அளவுனால அளக்கிறீர்களோ அப்படி உங்களுக்கு அளக்கப்படும். ஆகவே நாம நம்மளோட வாழ்க்கையில நாம யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்த்து விடக்கூடாது, விமர்சிக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. இது என்னத்தை கொண்டு வந்து விடுது? நம்முடைய வெளிச்சத்தை
மறைத்து விடுகிறது. நம்முடைய வெளிச்சத்தை மங்கி போக வைத்து விடுகிறது. நம்முடைய வெளிச்சத்தை அப்படியே அது மூடி விடுகிறது. நமக்கு தெரிகிறது இல்ல, நாம ஏதோ ஒரு ஊழியக்காரன் தவறு செய்துட்டான், ஒரு விசுவாசி தவறு செய்துட்டாங்க, அந்த சபை மக்கள் தவறு செய்துட்டாங்கன்னு தாராளமா நம்மளோட வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனா உண்மை என்னவென்றால் அது நம்முடைய வெளிச்சத்தை மூடி விடுகிறது, மறைத்து விடுகிறது. நாம யாரையும் அளந்து தெரியக்கூடாது, மற்றவங்களோட குடும்பத்தை அளந்து தெரியக்கூடாது, மற்றவருடைய வாழ்க்கையை அளந்து தெரியக்கூடாது. நாம நம்மோட வாழ்க்கையில ஆண்டவருக்கு இன்னும் எவ்வளவு பிரகாசிக்க முடியும், இன்னும் எவ்வளவு வெளிச்சம் கொடுக்க முடியும், அவைகளையே நம்ம பேச கற்றுக்கொள்ளணும், அவைகளையே நம்ம சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். நாம் நம்மோட வாழ்க்கையில மரக்கால்களால் அளந்து விட போய்விடக் கூடாது. 3வது விளக்க நான் சொல்லித்தரேன் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, தண்டின் மேல் வைக்கப்படுகிற விளக்கு. ஒரு விளக்க இன்றைய நாட்களில, இன்றைய சந்ததியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த விளக்குகள் காண்றது மிக அரிது. இப்ப எல்லாமே எலக்ட்ரிக் வேலையா போயிட்டு லைட்ல. நாங்க முந்தி எங்கட அம்மாட அப்பாட பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பி விளக்குல எங்கட அம்மா சொல்லுவா, நான் இந்த லைட் தூண்ல இருக்கிற லைட்டுக்கு கீழே தான் நின்று நான் படிச்சேன்னு சொல்லுவாங்க. நாம வீடுகள்ல பாத்தீங்கன்னா லாம்புல சின்ன சின்ன லாம்பு, குப்பி லாம்புல தான் நிறைய வேலை திட்டங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி அப்ப அந்த அந்த சின்ன குப்பி லாம்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல உயரமான ஒரு குறிப்பிட்ட இடத்துல உயர்த்தி வைக்கிற நேரம் அங்க அந்த இடம் முழுவதுக்கு அந்த வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், வைக்க வேண்டிய இடத்துல அந்த விளக்கு வைக்கணும். மரக்கால்ல இல்ல, தண்டின் மேல அந்த விளக்கு வைக்கப்படணும். இந்த தண்டு என்றால் என்ன? வசனத்தை நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன், கவனித்து பாருங்க. வெளிப்படுத்தின புஸ்தகம் இந்த தண்டு என்பதை குறித்து வெளிப்படுத்தின புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் 4வது வசனம். 11:4 வெளிப்படுத்தல் 11:4 இப்படி வாசிக்கிறோம். பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இங்கு சாட்சிகளை குறித்து ஆண்டவர் இதுதான் விளக்கு தண்டுகள். அப்போஸ்தலரை குறித்து சொல்ற இதுதான் விளக்கு தண்டுகள். ஆகவே நாம நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. நமக்கு தேவன் தந்த நல்ல ஊழியர்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல தண்டுகள், நல்ல ஊழியர்கள், நல்ல போதகர்கள், நமக்கு நம் வழிகாட்டுகிறவர்கள், நமக்கு தேவன் தந்த தண்டுகள். நாம் அவருக்கு கீழே அடங்கி நின்று அவருக்கு கீழே நாம கற்றுக்கொள்ள எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஏற்ற காலம் வரும்போது, ஏற்ற வேலை வரும்பொழுது அவங்க நம்மளை உயர்த்தி எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற அளவுக்கு நம்மளை மாற்றி விடுவார்கள். ஊழியக்காரர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும், ஊழியக்காரர்களுக்கு நம்ம அடங்கி இருக்கணும், ஊழியக்காரர் சொல் கேட்டு நடக்கணும். வசனம் சொல்லுகிறது, ஆதி சபையில நீங்க வாசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் 2:42 சொல்லு, அவளுடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அவள் ஜெபிக்கிறது தரித்திருந்தார்கள், அதுல நிலைத்திருந்தார்கள். வேதாகமத்தை நீங்க புதிய ஏற்பாட்டுல பாருங்க, அஸ்திபாரங்கள் எது? தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரத்தின் மேல, அப்போஸ்தலர் என்கிற அஸ்திபாரங்களுக்கு மேல நீங்க கட்டப்படணும் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. தேவன் நமக்கு தந்த நல்ல ஊழியர்களுக்கு கீழ்ப்படி நாம நடக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை அநேக ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு வெளிச்சமாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறவராயிருக்கிறார். இந்த தண்டை குறித்து இன்னொரு வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின 2வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 2வது அதிகாரத்துல நீங்க பாருங்க. 2வது அதிகாரத்துல 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி போடுவேன். இந்த இடத்துல விளக்கு தண்டு என்று தேவன் என்ன சொல்றாங்க? சபையை குறித்து சொல்லுகிறார். சபை நமக்கு தேவன் தந்த நல்ல ஒரு விளக்கு தண்டு. அந்த ஒரு குத்து விளக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த குத்து விளக்குல 7 வகையான தண்டுகள் இருக்கும். 7க்கும் அப்படியே 7 வகையான திரிகள் இணைக்கப்பட்டிருக்கும். அவைகளுக்கு எல்லாம் ஒரே எண்ணெயால அந்த எண்ணெய் பரிமாற்றங்கள் நடக்கும். சேர்ந்து இணைந்து வேலை செய்கிற ஒரு காரியம். நாம தனித்து நாம வெளிச்சம் கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நம்மளால பிரகாசிக்க முடிகிறது. ஆனா எல்லாரும் சேர்ந்து இணைந்து எரியும் பொழுது அந்த மண்டபம் முழுவதும், அந்த ஆலயம் முழுவதும், அந்த வீடு முழுவதும் ஒரு பெரிய பிரகாசத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், சபையோட இணைந்திருங்க, சபையோட சேர்ந்து பயணிங்க, சபையோட சேர்ந்து வேலை செய்யுங்க. சபையை விட்டு தனித்து எதையும் செய்ய நீங்க நினைக்காதீங்க. அப்படி நாங்க செய்யறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. அப்படியா இருந்தா உங்களால கொஞ்சம் தான் பிரகாசிக்க முடியும். ஆனா
சேர்ந்து நிக்கிற பொழுது நீங்க அதிகமாக தேசத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும், பட்டணத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும், சபையில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும். ஆகவே நாம விளக்குத்தண்டின் மேல சேர்ந்து இணைந்து தேவன் நம்மளை வைத்திருக்கிற சபையில நாம் உண்மையா இருந்து பயன்பட வேண்டிய ஜனங்களா இருக்கிறோம். வெக வேகமா 4வது விளக்குக்கு நாம கடந்து செல்வோம். 4வது விளக்க பாருங்க, வசனத்துல யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு அப்படின்னா என்ன? நீங்க 16வது வசனத்தை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16 பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:16 நான் வாசிக்கிறேன். இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படுவது. 4வது தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நற்கிரியைகள் என்கிற வெளிச்சம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீடர்களாக, அவருடைய ஜனங்களாக அவரோடு கூட கரங்கோர்த்து நடப்பதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். நாங்கள் நன்றாக ஜெபிக்கிறோம், நன்றாக வேதம் வாசிக்கிறோம், நன்றாக ஆண்டவருடைய ஆலய காரியங்களில் ஈடுபடுகிறோம். நாம் நம்மளால இயன்ற நற்கிரியைகள் செய்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏழைகளை நினைத்து பார்க்கிறோமா? தரித்திரரை நினைத்து பார்க்கிறோமா? கஷ்டப்படுகிற மக்களை நினைத்து பார்க்கிறோமா? நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தா எத்தனையோ ஜாதிகள், ஜனங்கள் ஆகாரம் இல்லாம, உடுப்பு இல்லாம, தங்க இடம் இல்லாம எவ்வளவோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளால தாங்க முடியுமா? அது ஒரு பெரிய வெளிச்சமா இருக்கும். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நமக்கு பரவாயில்லை. நாம நம்முடைய நற்கிரியை செய்யும் பொழுது அவன் நம்முடைய பக்கமா ஈர்க்கப்படுகிறான், நம்மளை தேடி பார்க்கிறான். ஐயோ, இந்த மனுஷன் யாரா இருக்கக்கூடும், அவர் சேர்ச்சிக்கு போறவராமே, அவர் ஜெபிக்கிற மனுஷராமே. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில அவர் வந்து நமக்கு ஒரு உதவி செய்துட்டு போயிருக்கிறார். நாமும் அந்த ஆண்டவரை தேடணும், நாம அந்த ஆண்டவரோட வழியில நடக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு நல்ல முடிவெடுத்து நம்ம ஆண்டவரை பின்பற்றி வர அவன் ஆரம்பிக்கிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் நமக்கு தந்திருக்கிறதுல நம்மளால இயன்ற அளவு ஆண்டவருக்கு ஒரு நல்ல வேலையை செய்துட்டு போக வேண்டும். நம்ம எழும்பி சபையில நின்று மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணி பெரிய பாட்டு பாடி ஆராதித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்வதற்காக அல்ல. நம்ம இருந்த இடத்துல, நம்மட வீட்டுல, நம்ம பணி செய்யற இடத்துல, நம்முடைய கிராமத்துல, நம்மட பட்டணத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்மளால இயன்ற ஒரு சின்ன சின்ன உதவிகள் வழியாக ஆண்டவருடைய நாமத்துல அவங்களுக்கு முன்னதாக பிரகாசிக்க முடியும், வெளிச்சம் கொடுக்க முடியும். உங்கள் நற்கிரியைகள் அநேகருடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடியது, அநேக பட்டணங்களுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, கிராமங்களுக்குள்ள தாக்கத்தை கொண்டு வரக்கூடியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரெபேக்காளுடைய ஈசாக்குடைய அந்த திருமண சம்பவத்தை பாருங்களேன். எலிசேயர் என்ன செய்கிறார்? அந்த ஆபிரகாமுடைய கட்டளையை ஏற்று புறப்பட்டு போகிறார். அவர் தன்னுடைய மனதுல நினைக்கிறார், எனக்கும் கொஞ்சம் தண்ணி தந்து என்னுடைய ஒட்டகத்துக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கிற ஸ்திரியை நாம் என்ன செய்வோம், நம்முடைய மனவாளனுக்கு பொருத்தம் உள்ளவளாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவர் மனதுல நினைக்கிறார். கேட்கல, சொல்லல, வெளிப்படுத்தல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த ரெபேக்காளுக்கு இந்த உதவி செய்யணுங்கிற அந்த வாஞ்சை இருந்ததுனால, அந்த உதவி செய்யணுங்கிற அந்த தாகம் இருந்ததுனால அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வாசலை தேவன் திறந்து விடக்கூடியதாக இருந்தது. அந்த தேசத்துல பெரிய ஒரு எஜமானனுடைய மகனுக்கு மனவாட்டியாக கடந்து போகக்கூடியதா இருந்தது. நாமும் நம்மட வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக அல்ல, அது நம்மட வாழ்க்கையில பழக்கப்பட்டிருக்கணும், அது நம்மட வாழ்க்கையில ஊறி போயிருக்கும். நம்மளால இயன்ற அளவில் எதையாவது செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையின் வாசல்களை திறந்து விடுகிறார். பெரிய ஆசீர்வாதமான வாசல்களை திறந்து விடுகிறார். பெரிய இடத்துல தேவன் நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி விடுகிறார். நற்கிரியைகளை செய்ய நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது நம்மளிருந்து பிரிக்க இயலாது, அது நம்மளோட உண்டு. ஆகவே தேவன் நமக்கு தருகிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஆண்டோட நாமத்துக்கு மகிமையாய் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிப்போம். 4 வகையான விளக்குகளை குறித்து நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். கொளுத்தப்பட வேண்டிய விளக்கு, மரக்காலால் மூடப்படாத விளக்கு, தண்டுகளின் மேல் வைக்கப்படுகிற விளக்கு, யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. நம்ம கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்
ஒரு வெளிச்சம் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி அநேகர் ஏதோ ஒரு வகையில நான் ஒரு இருண்ட வாழ்க்கைக்குள்ள இருக்கிறேன் என்று நினைக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த கால வேளையில செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ஒரு ரெபேக்காலுக்கு ஒரு வழியை தேவன் திறந்து கொடுத்தது போல, ஒரு வாசலை திறந்து கொடுத்தது போல இந்த நாளில தானே உங்களோட வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வாசல் திறக்கப்படட்டும். அடைப்பட்டது எல்லாம் இருண்டு போய் இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது தேவன் ஒரு அற்புதம் செய்து அவருடைய வாசல்கள் எல்லாம் திறந்து விடும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க ஆண்டவரை ஆசீர்வதித்து நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நாட்டில் இருந்து ஒரு வெளிச்சம் உதயமாயிருக்கிறது. மிகவும் சந்தோஷம். எங்களுடைய தலைப்பே நித்திய வெளிச்சம், வார்த்தையின் வெளிச்சம். நீங்கள் இப்போது வார்த்தையின் வெளிச்சத்திலே அந்த பிரசங்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே மிக ஆசீர்வாதம் இருந்த பாசம். உண்மையிலே மிக ஆசீர்வாதம். இந்த செய்தி போகும்பொழுது, அதாவது இப்பொழுது 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மறுவழிப்பை போகும்பொழுது உண்மையிலே ஆண்டவர் சொச்சரை ஏற்றுக்கொள்வார். எங்களுடைய திட்டம் இருளுள்ள மக்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். உங்களை போல வந்து செய்தி கொடுக்கும் பொழுது பாச அந்த செய்தியை இருளான மக்கள் கேட்கும் பொழுது அது வெளிச்சத்துக்கு ஓடி வருவார். தேவன் ஓடி வருவார். செய்தியை கொடுத்தீங்க. மிக ஆழமான செய்தி. அநேக காரியங்கள் உங்களிடம் கற்றுக்கொண்டோம். அதுக்காக அப்படியே நின்று கொள்ளுங்கள். சிஸ்டர் ரஜினி, you on the line? Sister Rajani? Amen, amen. Yes, indeed. Amen, amen. Wonderful message, Pastor. I would like to just elaborate in English so I could really, elaborate better that way. Yes, it was a wonderful message. Your 4 points were really revealed by the power of the Holy Spirit coming through you. And it was a very good eye-opener to many people that are still in bondage, under the pretext of being under, the darkness. Of course, how the Lord said that the light will shine through darkness. And that's exactly what you have revealed today. And many would come into that light today and find the way of salvation through illumination of your word going through and eliminating through the word that you had shared today to bring them into the light of their salvation through the Lord Jesus Christ. Thank you, Pastor. God bless you. Wonderful message. Thank you. God bless you. God bless you. Amen. God bless you. Sister Rajani Alangaram, Vancouver, Toronto, Vancouver. At the Sister Dolly. I host an English program on Mondays. Yes, through Nithya Velicham. எனக்கு தமிழ்ல கதைக்கலாம், ஆனால் எனக்கு சரியான விதத்துல நான் ஸ்ரீலங்காவை விட்டு 50 இயர்ஸா போயிட்டுது என்றபடியால் அதை மொழியில சொல்றதுக்கு அந்த மாதிரி இல்லாம இருக்குது இப்ப. அதாலதான். இவ வந்து கல்கரி. Calgary, Alberta. Praise Lord, Pastor. ரொம்ப நல்ல செய்தி, நல்ல அருமையான வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் அவருக்குள்ள நிலைத்து நிற்பதற்கு அந்த வேறு அப்படி அருவசியில முடிச்சிட்டோம்னா அந்த தண்டுல ஒரு பிரயோசனம் இல்லை. அப்படி அந்த தண்டுல நாங்க நிலைத்து நின்று அவருக்குள்ள எப்படி நாங்க மகிழ்ச்சி இருப்பதற்கு தந்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறோம் பாஸ்டர். மெய்யாவே பெரிதான ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். உங்களை முதல் தடவையாக கர்த்தர் வார்த்தை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு சேர்த்து எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்திற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்து. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். நன்றி பாஸ்டர். நன்றி. ஆமென். பாஸ்டர் நைல்ஸ் இருக்கிறீங்களா? பாஸ்டர் நைல்ஸ் பேச முடியுமா? பாஸ்டர் நைல்ஸ் லைன்ல இருக்கிறீங்க? அன்மியூட் பண்ணுவோம். ஓகே, அவர் மைக் ஓன் பண்ணல. உண்மையிலே பாஸ் அருமையான செய்தி. அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த செய்தியை நாங்கள் மறு ஒளிபரப்பு போகும்பொழுது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று உங்களை அறிவிக்கிறோம். மிக மிக ஆசீர்வாதம். எனக்கு கூட மிக ஆசீர்வாதம் வந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் உங்கள் குடும்ப அனைத்தையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் கெஸ்ட் பாஸ்டர் செல்வராஜ் from particular Sri Lanka.
பட்டிக்குலோ ஸ்ரீலங்கா. எமது நாட்டிலே எமது மண்ணிலிருந்து வரும் செய்தி ஒரு உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம். என்றால் எந்த நாடுகளில் வந்தாலும் பாஸ்டர் உங்களுடைய நாடு, எங்களுடைய நாடு, நாங்கள் பிறந்த நாடு, பிறந்த மண்ணிலிருந்து ஆமென். ஒரு வார்த்தை வரும்போது அது எங்களுக்கு ஒரு மிக ஆசீர்வாதம். அது காரணம் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாது. மிக ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஆசை வைப்பாராக. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஓகே அங்கிள், காட் பிளஸ் யூ. God bless you too. ஆமென். இதுவரை நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்திலே பாஸ்டர் செய்தி வந்த பாஸ்டர் மார்டின் இந்தியா, பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா, பாஸ்டர் Samuel. டொரண்டோ, பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகுலோ ஸ்ரீலங்கா. இன்றைய நாளில் நாம் மிக மிக ஆசீர்வாதத்தை முடிவு சேர்த்து எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே சுவாமி பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளை கொடுத்து சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஆவியானவரே நீர் வழிநடத்தி சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. துதித்து பிள்ளைகள், பாடலை பாட பிள்ளைகள், தளர்ந்து கொடுத்த பிள்ளைகளை ஆசிரியம், தேவ செய்தி கொடுத்த ஊழியர்களை ஆசிரியம், இந்த ஊழியர் சபையை பழகி பெருக நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி. ஐயா, இந்த செய்தி மறு வளர்ப்பிலே போகும்போது சுவாமி அநேக கேட்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்த சங்கமா வானொலி நிலையத்தை நிறுவுகிறோம். லெஸ்லி பிரதர், சிஸ்டர் ரீட்டா, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அனைவரை நிறுவுகிறோம் சுவாமி. அவர்களை ஆசீர்வதித்து மறு உழைப்பை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் எல்லோரும் என் ஆத்மாவை சொல்லுவோமா? ஆமென். என் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். சிஸ்டர்